ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய வற்றல் குழம்பு எப்படி சுவையாக பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் பண்ணுறேன். இப்போ இந்த சட்டியில் 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 3 முழு பூண்டை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இதை இந்த எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். பருப்பும் பூண்டும் இந்த எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பொன்னிறமாக ஆகிட்டதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இப்போவே நான் இதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 4 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் அப்படியே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இது கூடவே பெரிய எலுமிச்சைப்பழம் அளவுள்ள புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி அதோட தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த புளி கரைசல் தண்ணியோடு சேர்த்து மொத்தமாக இந்த குழம்புக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான தேங்காயை நம்ம அரைச்சிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சாச்சு. இதை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்பும் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சுண்டைக்காய் வற்றலும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த சுண்டைக்காய் வற்றல் இந்த எண்ணெயில் நல்லா பொரியிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் வற்றல் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை இந்த குழம்போட ஆட் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான வற்றல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த சிம்பிளான டேஸ்டியான வற்றல் குழம்பை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.